Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Nishu's Delight. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா பெங்களூரில் வெதர் சுத்தமாகவே சரியில்லை. ரொம்ப மழை வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு செட்டே ஆகாது. கொஞ்சம் அலர்ஜி ஆகிடும், அந்த சில்னஸ் அலர்ஜி ஆகிட்டு இந்த கோல்டு அது இதுன்னு 1 வீக்காக எனக்கு கோல்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக லன்ச் தான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டைம் நான் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக லன்ச் சாப்பிடுவோம். அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி கிட்ஸுக்கு மட்டும் லைட்டாக எதுனா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக சீரியல் அப்படிலாம் எக் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு நாங்கள் டைரெக்டாக லன்ச் எடுத்துப்போம். அன்றைக்கி லன்ச்சுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேங்களூர் கியூக்கும்பர் தான். இது ஒன்றும் இல்லை, கியூக்கும்பரே பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே தான் இது. ஆனால் இதோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். பெங்களூரில் மோஸ்ட்டாக இது நிறையவே கிடைக்கும். இங்கே சாம்பார் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எல்லா வெஜிடபிள்ஸ் மெயினாக இந்த கியூக்கும்பர் போட்டு கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் சாம்பாரில் அவ்வளோவா பிடிக்காது. ப்ளஸ் வீட்லேயும் யாருக்கும் அவ்வளோ இஷ்டம் இல்லைங்கிறதுனால நான் ஸ்வீட்னஸாக பண்ண மாட்டேன். நம்ம நார்மலாக பண்ணுற சாம்பார் மாதிரி தான் பண்ணுவேன். இந்த கியூக்கும்பருக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அப்படியே போட்டாலே நல்லாயிருக்கும். ரொம்ப டெண்டராக தான் இருக்கும் அந்த ஸ்கின்னு வெந்ததுக்கப்புறம். அது உள்ள அந்த சீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டா போதும், இல்லைனா கொஞ்சம் கசக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இதை மீடியம் சைஸ் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்குவேன். ஏன்னா புளியும் ஆட் பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அர்ஜென்ட்டாக தான் பண்ணுவேன் குக்கிங். ஸோ அதனால் ஏதோ ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுக்குவேன். இப்போது இதுக்கு தேவையான பருப்பு வாஷ் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு துவரம் பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாகவே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 pot சாம்பார் தான். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த கியூக்கும்பர், வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடுவேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதுலேயே போட்டுடுவேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஒரு 2-3 நல்லா ஊற்றிடுவேன். ஏன்னா இல்லைனா அடி பிடிச்சிருங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிடுவேன். எப்படியும் அதுக்கப்புறம் கொதிக்க விட்டோன்னா கொஞ்சம் சுண்டிடும் இல்லையா, ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன்னா கரெக்டாக எல்லாமே நல்லா வெந்துடும். சாம்பாரும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு பொரியல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். அந்த எண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுட்டா பொரியல் ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, உளுந்து, காரத்துக்கு காஞ்ச மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெண்டைக்காவும் போட்டு எடுத்துட்டேன்னா ஃபுல்லாக அதுவும் முடிஞ்சிடும். ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா சிம்பிள் மெனு தான். ஆனால் என்னென்னா இந்த வெண்டைக்காவை நம்ம மூடிட்டு வதக்கக்கூடாது. ஏன்னா மூடாமல் வதக்கணுன்னா அது ஈஸியாக நல்லாவே வெந்துடும். மூடணுன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே வதக்கினாலே நல்லா வதங்கிடும். இன்றைக்கி குக்கிங் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் ஐடியாஸு, டிசைனிங் இதெல்லாம் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதையும் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். லஞ்செல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. கரெக்டாக இவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே அந்த ராகி மால்ட் கொடுப்பேன். அது அம்மா எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பவுடர் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி எல்லா பயிர் வகைகள், நட்ஸு இதெல்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு லஞ்சையும் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். இருந்தால் இன்க்ளூட் பண்ணிப்பேன், இல்லைன்னா விட்டுடுவேன். கொஞ்சமாக வெத்தல் வச்சுட்டு லஞ்சையும் முடிச்சாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா வீடே கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஏன்னா கிட்ஸ் வீட்டில் இருந்தாலே எல்லா திங்ஸும் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நீட் பண்ணி வச்சுட்டு இந்த ரூம் வரவே முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா துணியெல்லாம் அப்படியே லேக் ஆகிட்டே இருந்தது. ஸோ வீக்கெண்டை இதை மடித்து வச்சுட்டா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீக் டேஸில் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ வீக்கெண்டில் மொத்தமாக ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணனா எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடலாம். ஸோ அந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து அந்தந்த ரூமில் அந்தந்த கிளாத்ஸை எடுத்து வச்சுருவேன். அப்பப்போ மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா தெரியாது. மொத்தமாக மடிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மடித்து தானே ஆகணும்.
இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இப்போ மடித்த துணியெல்லாம் ஒரு ரூமில் இருந்து இன்னொரு ரூமில் வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். அந்த டைமில் எல்லாம் கீழே விழுந்து திருப்பி மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட், சின்னதில் மீடியம் சைஸில் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எங்களோட க்ளாத்ஸ் எல்லாம் மடித்தது அதில் வச்சு அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு திரும்பி தான் கிட்ஸோட க்ளாத் வச்சுட்டு கிட்ஸ் ரூமில் வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே கீழவும் விழாது, திருப்பி மடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நிறைய தடவை அந்த மாதிரி ஆயிருக்கு. எடுத்துகிட்டு போகும்போது பாதியிலே எல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யோசித்து பண்ண ஆரம்பித்தது. இப்போ துணியெல்லாம் மடித்து முடிச்சாச்சு. அந்தந்த ரூமில் அந்தந்த வச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு எங்களது நிறைய இருந்ததுனால எங்கள் ரூமில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் கிட்ஸு குட்டி குட்டி துணிங்கிறதுனால அதை ஈஸியாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கர்ச்சீஃப்க்கெல்லாம் தனியாக ரேக் வச்சுருப்பேன். ஸோ அதில் கர்ச்சீஃப்க்கு தனியாக அந்தந்த இடத்துல அதாவது ப்ளேஸ். இந்த ஃபேஸ் டவல் வந்து தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு கர்ச்சீஃப்லாம் ஒரு பேஸ்கெட்டில். ஸோ தனித்தனியாக ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். எது தேவையோ அதை அப்பப்போ எடுத்துக்கிறதுக்கு. கிட்ஸ் இருக்கும்போது ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் எப்படியோ அதை மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுவாங்க. அத்தனை வாட்டி மடித்து வைக்கிறதா இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டதுனால அவங்களுக்கே புரியுது. ப்ளஸ் நம்மளை பார்த்து அவங்களும் வளருவாங்க இல்லையா? ஸோ அவங்களும் வந்து ஒரு சில டைம் அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த மாதிரியும் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு கொஞ்சம் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்குமே அக்சஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சாரீ. ஆனால் நான் அவ்வளோவா வந்து இதை கட்டுறதில்ல. ஏன்னா அந்த பார்டர் கீழே ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் சாரியாக வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே இருக்குது. இப்போது எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்கு சாரியாக கட்டுறதை விட லாங் ஃப்ராக்காக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு ஷேடு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை தான் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி லாங் ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக நான் சாரியாக கட்டுறதில்ல. ஸோ வேஸ்ட்டாக அப்படி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்காக போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் கிட்ஸ் இருக்கிறதுனால. ப்ளஸ் மெட்டீரியலும் வேஸ்ட் ஆகாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகுன்றதுனால நான் அந்த மாதிரி யோசித்து வச்சிட்ருந்தேன். இதுக்கு அந்த பார்டரும் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் ஷேட்லேயே கொஞ்சம் கோல்டு கலந்த மாதிரி ஒரு பார்டர் வரும். கீழே வந்து ஒர்க் டிசைன் இருக்குது, மேலே பார்டரும் இருக்குது. ஸோ இதை வந்து அந்த டெய்லர் ஷாப்பில் அவர்கிட்ட டிசைன்ஸ் எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இதை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கோல்டு அப்புறமா சில்வர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். எனக்கு மோஸ்ட்டாக டிசைனிங் ஐடியாஸ் ரொம்பவே பிடிக்கும். நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் ஃப்ராக்ஸ் ஐடியா பண்ணி நிறைய ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும், என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ், லாங் ஃப்ராக்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இது வந்து அந்த ஃபங்க்ஷனில் தான் நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட போகிறேன். ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதோட அவுட்புட் எப்படி வந்துச்சு, அந்த ஃபெஸ்டிவல் டைமில் எப்படி என்னங்கிறத அந்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் க்ளீனிங் வேலை அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் கோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஃபேவரட்டான பெருமாள் டெம்பிள் தான், ஏன்னா சாட்டர்டேங்கிறதுனால. ஸோ அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ரெடி ஆகிட்டு இவங்களையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 6 o'clock மேலவே ஆகிடுச்சு. இவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், வெளியில் போகிறோன்னாலே கொஞ்சம் எங்கே மாலாக இருந்தாலும் சரி, டெம்பிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை வெளியில் கூட்டிகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது டெய்லர் ஷாப் போயிட்டு அங்கே போய் இதுக்கு ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுத்தாலும் அவரும் எனக்கு ஒரு சில ஐடியாஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மெட்டீரியல் பொறுத்து, இப்போ மெட்டீரியல் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. மெட்டீரியல் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி டிசைன் வராது,
அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற டிசைனை நானும் நெட்டில் பார்த்து சொல்வேன், இல்லை அவரும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவார். இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே ஸ்டிச் பண்ண முடியும், ஆனால் ப்ளீட்டட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு எந்த டிசைன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நானும் கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் காமிச்சேன், அவர்கிட்ட இருக்கிறதையும் சொன்னார். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி டேட்டு அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் டிசைன் இருக்கிறதுனால அதுவும் கட் பண்ணாமல் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு லேட்டே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் டிராஃபிக் நிறைய இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு பிளான் பண்ணோம். டிராஃபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ப்ளஸ் மழையும் தூரிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். ஏன்னா கோவிலுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனாலும் சரி கிளம்பி வச்சு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே டிராஃபிக் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு இடத்துலேருந்து ஒரு சின்ன இடம் போகணுன்னாலும் கண்டிப்பாக 1/2 hour மேலே தான் ஆகும், மெயினாக டிராஃபிக்னால. ஆனால் ஒரு வழியாக கோவிலுக்கும் வந்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சில்லுன்னு மழை காற்று தூறல் அதுலேயே ஆனால் நாங்கள் போயிட்டு வந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி குங்குமம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு உள்ளே போவோம். இவங்களுக்கு இந்த டெம்பிள் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால அவ்வளோ ஃப்ரீயாக விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சாமி கும்பிட்டு வெளில வந்து பிரசாதம் எப்போவுமே பார்ப்போம், ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து காலி ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சுத்தமாக ஸ்நாக்ஸும் இல்லைங்கிறதுனால எங்களோட ஃபேவரட் பேக்கரி இருக்கும், அங்கே அப்போவே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அந்த டேவே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் இந்த பிஸ்கெட்ஸு குக்கீஸ் அதுக்கப்புறம் கேக் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டின்னரெல்லாம் முடிச்சுட்டு இந்த க்ளீனிங் எல்லாம் கண்டிப்பாக நைட்டு ஒரு டைம் நான் கிச்சன் க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். ஏன்னா மார்னிங் வந்து மெய்ட் பண்ணுவாங்க, ஆனால் நைட்டு நம்ம பண்ணிவிட்டு அதை அப்படியே விட முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமும் ஒரு வாட்டி நான் இந்த சிங்க்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டேன்னா நெக்ஸ்ட் டேக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அந்த கேஸ்ட் அயன் ஸ்கில்லட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது அப்படியே விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு இதுவாகிடுது. ஸோ அதை அந்த டைமே எப்போவுமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு வாஷ் பண்ணி தான் வைப்பேன். அதை ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஹீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்மளுக்கு ஹெல்தி ஆப்ஷன் எதுவோ அதை தானே நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியும். ஸோ இதில் சாப்பிட்றது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால தான் நானும் அதுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு மாறிட்டு இருந்தது. ஒரு வழியாக கிச்சன் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது, ஏன்னா 2-3 இடம் போயிட்டு வந்தது. இந்த பாட்டு காலையில் தான் இதுக்கு ஸ்பைடர் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது கீழே அந்த மண்ணெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் கையோடு அப்படியே துடைச்சி வச்சிடலாம், இல்லைனா அந்த மண் அப்படியே இருக்கும் ஃபுட்டில் எதுனா வந்துடும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் துடைச்சி வச்சிட்டோன்னா நீட்டாக மெயின்டைன் ஆகும். அதையும் துடைச்சி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் லேட் ஆகிடுச்சு நைட்டு. ஆனால் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் லீவுங்கிறதுனால தைரியமாக இருந்தேன், இல்லைனா ரொம்பவே கஷ்டம். ஆனால் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சண்டே அப்படின்ட்டு நிதானமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிச்சன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஹேபிட்னே சொல்லலாம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு என்னோடய ஹேண்ட்ஸும் நான் கரெக்டாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். அது அந்த மாதிரி பழக்கமும் ஆகிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு சின்ன ஹாப்பியான விஷயமும் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்பவே க்ளோஸாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிறைய பேர் கூட கனெக்டடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னமும் நிறைய டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக்ஸும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye, take care. Thanks for watching. The afterglow